சேலத்தில் வெயில் காரணமாக ஒருவர் இறந்த பிறகுதான் வேலூரில் நடந்த நிகழ்ச்சியில் மேற்கூரை அமைத்தார்கள் என்று அரசு தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. கரூர் நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து ஹைகோர்ட் உத்தரவுப்படி வகுத்த வழிகாட்டுதல்களில் என்ன தவறு உள்ளது என்று அரசு கேள்வி எழுப்பியிருக்கிறது. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் நெறிமுறைகளை ஏற்றுள்ள நிலையில் மனுதாரர் கட்சி மட்டும் ஏன் ஏற்கவில்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய மேல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? கரூர்ல தாவேகா சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல சிக்கி 41 பேர் உயிரிழந்தார்கள். இதையடுத்துதான் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அரசியல் கட்சிகள் ரோடு ஷோ நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்த தமிழக அரசு ஜனவரி 5ஆம் தேதி அரசிதழிலும் அதை வெளியிட்டது. இந்த நிலையில தான் அந்த அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தாவேகானுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தாவேகா சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடப்பதற்கு 30 நாட்களுக்கு முன் அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விதி ஒரு தன்னிச்சையானது என்றும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது பாரபட்சமானது என்றும், நிகழ்ச்சி பாதுகாப்பு தொடர்பாக அரசு மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் கட்சியின் மீது திணிக்கப்படுகிறது என்ற வாதத்தை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி இந்த விதிகளில் என்ன தவறு உள்ளது என்று கேள்வியை முன்வைத்தார்கள். கரூரில் நடந்த வேதனைக்குரிய சம்பவத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த வழிகாட்டு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும், வருமான வரி விலக்கு பெறுவதற்காக பல கட்சிகள் காளான்கள் போல துவக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அவை தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்றும், பல தேர்தல்களில் போட்டியிட்டு எம்பி எம்எல்ஏக்களை பெற்ற நீண்ட வரலாறு பெற்ற கட்சிகள் எல்லாம் முன்னுரிமை எடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்ற கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். மேலும் தாவேகா எத்தனை தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளது எனவும் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் இந்த வழிகாட்டு வழிமுறைகள் தாவேகா 2 வழிமுறைகளை தாவேகா 2 கூட்டங்களை நடத்தியுள்ளது என்றும், இந்த நிபந்தனையின்படி 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் கூட்டங்களுக்கு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதால அதை தவிர்க்க 4998 பேர் பங்கேற்பார்கள் என கூறி விண்ணப்பிக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். ஒரே நாள்ல ஒரே இடத்துக்கு பல கட்சிகள் விண்ணப்பிக்கும் போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது என்றும், இல்லாவிட்டால் முதலில் வருபவருக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது எனவும் விளக்கம் அளித்தார். பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த வழிகாட்டு விதிமுறைகளை ஏற்றுள்ள நிலையில மனுதாரர் கட்சி மட்டும் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்லாமல் சேலத்துல வெயில் காரணமாக ஒருவர் இறந்த பிறகுதான் வேலூரில் நடந்த நிகழ்ச்சியில தாவேகா சார்பில் அந்த மேற்கூரை அமைத்துள்ளனர் என்ற அந்த தகவலையும் அவர் தெரிவித்தார். ஆன்லைன்ல விண்ணப்பங்களை பெறுவது குறித்து அரசு ஏன் பரிசீலிக்கூடாது என அரசு தரப்பு கேட்ட நீதிபதிகள் தாவேகா மனுவுக்கு 3 வாரங்கள பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். ரமேஷ்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.